ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் இன்றைக்கி எபிசோட் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான நல்ல ஒரு சூப்பரான ஒரு எபிசோடாக தான் இருந்துச்சு. நல்லா இருந்ததில்ல அப்படின்ற மாதிரி. ஆனால் என்ன ஒரு வருத்தம்னா, அந்த விஜய் அந்த கட்டையை பிடிக்கும் போது பயங்கரமான ஒரு மியூசிக் ப்ரமோவில் பார்த்த மாதிரி இருந்தது. அது என்னவோ எனக்கு மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு எபிசோடில். ஃபஸ்ட் ஆஃப் அம்மாவை கூட்டிகிட்டு விஜய் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு யாழினியை கூப்பிட்டு போய் விட்டவும், யார் இது அப்படின்னு தாத்தா கேட்கவும், யாழினி கங்காவோட குழந்தை அப்படின்ட்டு, ஓ கங்காவோட குழந்தையா அப்படின்னு சொல்லி, எங்கள் அம்மா உங்களுக்கு தெரியுமா தாத்தா அப்படின்ட்டு, தெரியுமா, உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையுமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி, தாத்தா விட்டால் இப்படி தான் பேசிகிட்டே இருப்பார். நீ வா யாழினி நம்ம போய் விளையாடலாம் அப்படின்ட்டு. அப்பா வர கொஞ்சம் லேட் ஆகும், வர வரைக்கும் நீங்கள் 2 பேரும் சமத்தா விளையாடிட்டுருங்க அப்படின்ட்டு விஜய் சொல்லவும், நீங்கள் எவ்வளோ லேட்டாக வேணால் வாங்கப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அம்மும். அப்புறம் தாத்தா கிட்டே சொல்கிறாரு நர்மதாவோட பிரச்சனையை பார்த்து ஹேண்டில் பண்ணுப்பா, பொம்பளை பிள்ளையோட விஷயம், நீ பாட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடாத அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாரு. சரிங்க தாத்தா அப்படின்ற மாதிரி இங்கே விஜய் சொல்லிவிட்டு காவேரியோட வீட்டுக்கு கிளம்புறாரு. விஜய் போய் அங்கே உட்காந்துட்ருக்காரு. காவேரி ஒரு உருட்டு கட்டையை தூக்கிட்டு வந்துட்டு, அக்கா இந்த கட்டையை போதுமா, இந்த கட்டை பாரு அப்படின்னு அக்காவும் தங்கச்சியும் பேசிக்கிறாங்க. இது சரியாக வராது, இது சரியாக வரும் அப்படின்ற மாதிரி விஜய் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி, இதை அங்கங்கே ஒழிச்சு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இந்த கட்டையெல்லாம் வேண்டாம், ஃபஸ்ட்டு அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்து ஒரு ஓரமாக போட்டுட்டு, ஃபஸ்ட்டு பேசுவோம், பேசி முடிவு பண்ணுவோம், எடுத்த உடனே அடிக்கிற அளவுக்கு போகிறீங்களே நீங்கள் 2 பேரும் அப்படின்ட்டு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. நான் போய் ஒரு ரூமில் ஒளிஞ்சிக்கிறேன், அவன் வரட்டும், அப்புறம் நான் வரேன், என்ன பேசுகிறான்னு பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி போகிறாரு. இங்கே எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடியே நர்மதாவுக்கு ஃபோன் பண்ணி, நான் வந்துகிட்டே இருக்கேன், ஆரத்தியெல்லாம் ரெடி பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வில்லத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கான். அதை விஜயும் கேட்குறாரு, ஸ்பீக்கரில் போடுன்னு சொல்லிட்டு. கேட்கும்போது அவனே தப்பு பண்ணுற, அவனே அவ்வளோ தைரியமாக இருக்கும்போது தப்பே பண்ணாத நீ ஏன் நர்மதா இவ்வளோ பயப்படுற, விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நர்மதாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. இங்கே எல்லோரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. அந்த பையன் வரான். நானும் அவளும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோலாம் இருக்குது, என் கூட பழக சொல்லுங்கள் பழைய மாதிரி, நீ வேறு யார் கூட பழகினாலும் பரவாயில்ல, என் கூடயும் பழகு அப்படிலாம் மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். ஃபோட்டோ இதெல்லாம் காட்டினோடனே அம்மா எப்பயும் போல் போட்டு அடிக்கிறாங்க, அது நல்லாவே தெரியுது எடிட்டிங் அப்படிங்கிறது. அது இன்னொரு பக்கம் போட்டு டைம் கிடைக்கிற கேப்லாம் நவுத்துறாங்க பொண்ணை. அதுதான் சாரதாம்மாவோட ஸ்பெஷலே அப்படின்னு சொல்லணும். அம்மா அது ஏஐயில் மார்ஃபிங் பண்ணியிருக்காம்மா அப்படிங்கிற மாதிரி நர்மதா சொல்லவும், கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கங்கா, இது நான் என்ன நினச்சேன்னா, நிவின் கதையாகிற போதுடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நிவின் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இத்தனைக்கும் ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு இது உண்மையான ஃபோட்டோ தான் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி கங்கா சொல்ல போகிறாங்க, இல்லைம்மா இது ஏஐ தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை பார்த்துட்டு அப்புறம் பேசிகிட்டு இருக்காங்க. இவன் என்கிட்ட பழைய மாதிரி பேசணும் பழகணும் அப்படின்ற மாதிரி. ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் என் கூட பழகலை அப்படின்னா நார் அடிச்சிருவேன், சோஷியல் மீடியாலாம் போட்டுருவேன் அப்படி இப்படின்னு ஏதோ பேசிகிட்டு இருக்கான். உருட்டுக்கட்டையை எடுத்து காவேரி அடிக்கிறதுக்கு போகவும் கரெக்டாக விஜய் பிடிக்கிறாரு. இதெல்லாம் தப்பு, ஒரு பொண்ணு பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி பேச சொல்லி கம்பல் பண்ணுறது அப்படின்ட்டு, அவள் என் கூட பேசி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோவமாக பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். வேறு வழியே இல்லாமல் விஜய் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் கூட தனியாக பேசணும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. உங்கள் கூட தனியாக பேச என்ன இருக்குது, நான் உங்கள் கூடலாம் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பேசாத பொண்ணை பேசணும்னு சொல்லி கம்பல் பண்ண உங்களுக்கு உரிமை இருக்கும்போது உங்கள் கூட தனியாக பேச எனக்கு உரிமை இல்லையா, வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் உள்ளே லாக் பண்ணுறாரு. இங்கே ப்ரீகேப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அட்வைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு, அடங்காததுனால கை வைக்க ட்ரை பண்ணுறாரு. சின்ன பையன் இல்லையா, பயபுள்ள பயந்துருச்சு. விஜய் கையை ஓங்கின உடனே அண்ணன் 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 விட்டுருங்க அண்ணன் அப்படின்ற மாதிரி காவேரி இங்கே வெளியில இருந்து எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்பவே சூப்பரான எபிசோடாக இருக்க போகுது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி உங்களோட கருத்துக்கள் இன்றைக்கி எபிசோட்.